Hello friends, welcome to Meha's Kitchen. So இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா சாஃப்ட்டான நினைச்சாலே டெம்ப்ட் ஆகக்கூடிய ரவா கேசரி தான். So இப்போ ஒரு panல 3/4 கப் போல ஆயில், half வந்து கீ எடுத்துக்கணும். So இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படினா எண்ணெய் எதுக்காக சேர்க்கறோம் அப்படினா யூசுவலா நம்ம கேசரி செஞ்சோம்னா சூடா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனா அதுவே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுனா ஒரு மாதிரி இறுகிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஆகாம நல்லா சாஃப்ட்டாவே இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்க்கறோம். இப்போ அந்த ஆயிலும் நெய்யும் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வறுபட்டதும் எடுத்துருங்க, இல்லனா கருகிடும். ஹீட் வந்து மீடியம்லயே வெச்சுக்கோங்க. நல்ல ஒரு full கப் ரவா, அதாவது கப் மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரே கப் தான் நீங்க யூஸ் பண்ணனும். அப்பதான் வந்துட்டு நம்ம ரவா கேசரி நல்ல சாஃப்ட்டா கல்யாண வீட்ல தர மாதிரி சூப்பரா வரும். சோ இப்போ அதே panல அந்த 1 கப் ரவையை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. 5 நிமிஷம் கழிச்சு 3 கப் போல தண்ணி, 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, நல்லா ஹாட் பாயிலிங் வாட்டரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடான தண்ணி சேர்க்கும்போது இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கனால அது கட்டி வராம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் நான் வந்து சேர்க்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமா வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா அந்த ரவை வந்து வேகணுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல ரவை வந்து நல்லா வேகணும். இப்போ பாருங்க ரவை வந்து 5 நிமிஷமா வெந்துட்டு இருக்கு. எப்படி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு பாருங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். நான் வந்து 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவா தான் நான் சேர்ப்பேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டா ஹோட்டல்ல தர மாதிரிலாம் வேணும் அப்படின்னா 1/4 கப் பக்கம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஹோட்டல்ல தர மாதிரி இனிப்பா இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சு ரவையோட பாருங்க சூப்பரா வந்து பிளெண்ட் ஆயிடும். இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கணுங்க. அங்க பாருங்க panல ஒட்டாம நல்லா சாஃப்ட்டா இலகி வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சை பழம், ஃபைனலா ஒரு 1.5 ஸ்பூன் போல நெய்யை வந்து சேர்த்துட்டு கிளறி விட்டுற வேண்டியதுதான். ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி திரும்பவும் ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் மூடி விட்டு நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அருமையான கேசரி ரெடி. சோ அந்த கேசரி வந்து நமக்கு இறுகாம இருக்கிறதோட சீக்ரெட் வந்து இந்த எண்ணெய் சேர்க்கிறது தான். சோ அது மட்டும் நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா வந்துட்டு ஒரு கேசரி செய்யறது எப்படின்னு பார்த்துட்டோம். மறக்காம மேஹாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thank you.